தமிழகத்தின் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மிக முக்கியமான காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய விவசாயிகளை மீண்டும் ஒரு முறை கைவிட்டிருக்கிறார். இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. குறுவையை கைவிட்ட முதல்வர் விஜய். டெல்டா விவசாயிகளின் வேதனைக்கு யார் பொறுப்பு? தமிழகத்தின் உணவு களஞ்சியம் என்று போற்றப்படும் டெல்டா மாவட்டங்களில் இன்று நிலவும் சூழ்நிலை விவசாயிகளின் எதிர்காலம் குறித்து பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது என்பது வெறும் நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்ல, அது லட்சக்கணக்கான விவசாயிகளின் நம்பிக்கை, அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்போடு நேரடியான ஒரு தொடர்பை உடையது அது. ஆனால் இந்த ஆண்டு நீர்வரத்து குறைவாக இருப்பது புதிதாக நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட பிரச்சனையா, இல்லை பல மாதங்களாக அணையின் நீர்மட்டம், காவேரி நீர்வரத்து மற்றும் பருவநிலை தரவுகள் அரசின் கைகளில் இருந்தும் கோட்டை விடப்பட்டதா? அப்படி இருக்க ஏன் முன்கூட்டியே மாற்று திட்டங்கள் வகுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இன்றைக்கு விவசாயிகள் எழுப்பி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இன்று சிறப்பு தொகுப்பு அறிவித்திருப்பது எளிது. ஆனால் விவசாயிகள் கேட்பது நிதியுதவி மட்டுமல்ல, அவர்கள் கேட்பது பயிரிடுவதற்கான உறுதி. தண்ணீர் இல்லாமல் நிலத்தில் விதை போட முடியுமா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை இன்றைக்கு கார்ப்பரேட்டினுடைய மிக முக்கியமாக விஷயங்களை எடுக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறை மந்திரிகளுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய வேளாண் துறை மந்திரிக்கு கூடமா இது தெரியாது அப்படிங்கிறது தான் இவர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அப்போ கால்வாய்களில் நீர் இல்லாமல் குறுவை சாகுபடி எப்படி நடைபெறும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும், இவை அத்தனையும் டெல்டா விவசாயிகளினுடைய ஒரு உண்மையான கேள்விகளாக இருக்கிறது. மேலும் வடிமுனை குழாய்கள் மற்றும் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் எப்படி சாகுபடி செய்ய முடியும்? அதற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகள் என்ன? அரசினுடைய விரிவான செயல் திட்டம் என்ன? இதுவரை எந்த தெளிவான பதிலும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குமுறல்களையும் இன்றைக்கு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் காண முடிகிறது. அதோடு தமிழக மாநிலத்தினுடைய பல பகுதிகளில் மின்வெட்டு குறித்து புகார்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கும் கூடிய நிலையில் விவசாயிகளுக்கு 18 மணி நேர தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வியும் எழுந்துள்ளது. ஒரு பொறுப்பான அரசு என்பது பிரச்சனை வந்த பிறகு அறிவிப்புகளை வெளிவிடுவது மட்டுமல்ல, பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை கணித்து தீர்வுகளை உருவாக்குவது மட்டும்தான் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சரவைக்கும் ஒரு பொறுப்பான அரசாங்கத்திற்கும் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் மிக முக்கியமான பணிகளாக இருக்க முடியும். ஆனால் இங்கே நிகழ்வது அதற்கு நேர்மாறாக உள்ளது என்று விமர்சனம் மிக முக்கியமாக எழுந்துள்ளது. இன்று டெல்டா விவசாயிகளினுடைய எதிர்பார்ப்பு விளம்பர அரசியல் மட்டுமல்ல, உடனடியான நடவடிக்கையை, நீர் மேலாண்மை குறித்து வெளிப்படையான திட்டத்தை, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வு. எனவே அரசு உடனடியாக நிபுணர் குழுவை அமைத்து குறுவை சாகுபடி பாதிப்பை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் அடிப்படையில் இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் வகையில் போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கோரிக்கைகளாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இது வெறும் விவசாய பிரச்சனை மட்டுமே அல்ல, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பு, கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் லட்சக்கணக்கான குடும்பங்களினுடைய எதிர்காலத்தை சார்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. குறுவையை காப்பாற்ற தவறிய நிர்வாகம் விவசாயிகளின் நம்பிக்கையையும் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழக மக்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் காவேரி நதிநீர் மேலாண்மையையும் சரி, இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணைகளின் தடுப்பணைகளை கட்ட முற்படுவதையும் சரி, தடுத்து என்ன விதமான பாலிசிகளை மேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். எது எப்படியோ இன்றைக்கு டெல்டா மிக முக்கியமான தீர்வை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. காவிரி பாசனத்தில் மிக முக்கியமான நீர்பிடிப்புகளில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையிலையும், மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு பற்றாக்குறை அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும்.
எது எப்படியோ தமிழகம் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எதிர்நோக்கி இந்த அரசாங்கத்திடம் பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. குறுவையை தவறவிட்ட இந்த தமிழகத்தினுடைய அரசாங்கம் அதற்கான தீர்வுகளாக இந்த விவசாயிகளுக்கு என்னத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.